வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு MTPT ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா திருக்கச்சூர் வில்லேஜ். இது வந்து பார்த்தோன்னா மருதீஸ்வரர் கோயிலோட கிரிவல பாதை. ஸோ அந்த பாதையில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்ரா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேஅவுட். இதில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷனில் பிளாட்ஸ் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. 800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஒரு பிளாட் சைஸும் பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு வந்து வில்லா பிளாட்ஸ் வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2200 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஃபைனல் ரேட்டு இஎம்ஐயில் போடுறதா இருந்தால், இல்லை நெட் கேஷ் கொடுத்து வாங்கினா இன்னொரு 100 ருபீஸ் குறைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்ரூவ்டு பிளாட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க இப்போது. ஸோ வந்துட்டு நிறைய பேர் புக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி, இல்லை உடனே வீடு கட்டி வர்றதாலும் சரி, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டருக்குள்ள எஸ்பி கோயிலேருந்து உரடம் போகக்கூடிய அந்த பைபாஸ் இருக்குது. அதே போல் ஒரு 3 கிலோமீட்டர் இந்த பக்கம் போனோம் அப்படின்னா 3 கிலோமீட்டரில் மறைமக நகர் போயிடலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா ஊர் ஸ்டார்ட் ஆகிடும். லெஃப்ட் சைட்லையும் சரி ரைட் சைட்லையும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊர் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் ஊருக்கு மத்தியில் தான் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இந்த பிளாட்டுக்கு பற்றியா அந்த லேஅவுட்டு இது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மருதீஸ்வரர் கோயிலோட மலை. நீங்கள் ஜூம் பண்ணி காட்டலாம். மருதீஸ்வரர் கோயிலோட உச்சத்தை நீங்கள் பார்க்கலாம். தூங்கி எழுந்ததும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மருதீஸ்வரர் கோயில் தெரிஞ்சுங்களா தான் அந்த இடத்துல தான் தீபம் ஏற்றக்கூடிய இடம். தீப நாளிலும் சரி அதே போல் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமியில் பார்த்திங்க அப்படின்னா கிரிவலம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அலமோதுற அளவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வீடு கட்டி உடனே குடியேறலாங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா நம்ம இஎம்ஐ ஆப்ஷனில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நம்ம இஎம்ஐ கொடுக்குறாங்க. ஸோ மேலும் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணல கால் பண்ணுங்கள். பதிலை காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.